நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் இசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் இசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னது நிறைவேற்றுவே. தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்ன நிறைவேற்றுவே. மறவாமல் இயேசையா, நிறைவேற்றி முடிப்பார். மறவாமல் இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்று. சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீ. சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீ. என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்று. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்று. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ப பண்ணி சந்தோஷம் ஒரு அல்லேலூயா சொல். என் இயலாமையில் நீ செயல்படவே
உம் கரம் என்னை என் இயலாமையில் நீ செயல்படுவி. உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்த்தீரென்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்த்தீரென்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார். என் நோய்கள் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். சர்வஞானியே நல்ல கரங்களை தட்டி, ஆவியானவரே, என்னால் இயன்ற மட்டும் என்னுடைய இயலாமையில் கூட ஆண்டவரே கர்த்தருக்காக நான் செயல்பட விரும்புகிறேன். ஆவியானவர் என்னை பயன்படுத்துவீராக. என்னை கண்டுபிடித்தவர், என்னை நடத்துகிறவர், என்னை உணர்த்துகிறவர், என்னை கண்மணியை போல காத்தருளவர். வெறும் போலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் போலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். கிரகிக்க முடியா சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவனோடு இருந்ததில்லை. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா. என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா. என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்கா
என்றாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன், சர்வஞானியே. தகப்பனே, நீர் ஒருவரே எங்களை வழிநடத்துகிறவர், நீர் ஒருவரே எங்களை பாதுகாக்கிறவர். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இன்றைய நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு நேரடியாக பேச விரும்புகிற ஒரு வார்த்தை, The book of Deuteronomy chapter 32 verse 12. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்தது இல்லை. முழு திருச்சபை மக்களும் இந்த எல்இடியில் இருக்கிற வார்த்தைகளை பார்த்து எல்லாரும் எவ்வளவு சத்தமா அதை சொல்ல முடியுமோ எல்லாரும் படிக்கலாம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்தது இல்லை. இன்னொரு முறை நம்ம படிக்க போறோம். எப்படி படிக்க போறோம்னா, அவனைங்கிற இடத்துல என்னைன்னு படிக்கணும். கர்த்தர் ஒருவரே என்னை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்தது இல்லை. அருமை பாஸ்டர் எபினேசர் சொன்னதை போல தகப்பனார் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உண்மையாகவே இந்த தகப்பனாருடைய தினத்தில் ஒரு குடும்ப தலைவன் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர். எபேசியருக்கு பவுல் எழுதும்போது எப்படி கணவனுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறாரோ அப்படியே மனைவிக்கு புருஷன் தலையா இருக்கிறார். தேவன் தாமே ஒவ்வொரு தகப்பன்மாரையும் பலப்படுத்துவாராக. மீண்டுமாய் நாம் இந்த திருவசனத்தை படிக்கலாம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்தது இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு தனிப்பட்ட மனிதன் மேல் தேவன் எவ்வளவு கரிசனை உள்ளவர் என்பதை இந்த வேதாகம பகுதி நமக்கு நிரூபித்து காட்டுகிறது. ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் அவனை எப்படியெல்லாம் சந்திக்கிறார், அவனை எப்படி வழி நடத்துகிறார், அவனை எப்படி உணர்த்துகிறார், அவனை எப்படி பாதுகாக்கிறார் என்பதை குறித்ததான ஆழமான ஒரு சத்தியங்கள் அடங்கிய ஒரு பரிசுத்த வேத பகுதி. நாம் தனிமையில கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் தேவன் நம்மை தெரிந்து கொண்ட விதம் ஆச்சரியமானது. இல்லைன்னா இப்படி ஒரு சிறு ஆலயத்துல நம்ம உட்கார மாட்டோம். இப்படி நம்ம
ஒரு சின்ன ஆலயத்துல இவ்வளவு கஷ்டத்துல இவ்வளவு ரோடு வியூவில் என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்கிற ஒரு சூழ்நிலையில உலகத்தினுடைய எந்த மனிதர்களையும் நாம் பார்க்காமல் இவ்வளவு வலுவாக, இவ்வளவு தைரியமாக, இவ்வளவு ஸ்திரமாக நம்மை ஊன்றி நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம் நாம் அல்ல, கர்த்தர் ஒருவரே நம்மை வழிநடத்தி வருகிறார். அதுதான் சத்தியம். இந்த வார்த்தை ஆண்டவருடைய சத்தம் நான் கேட்ட உடனே என் ஆவியில ஒரு புது பலன். நான் தைரியமா சொல்ல முடியும், 1984 என்னை சந்தித்த தெய்வம், 88 ஊழியத்தை ஸ்தாபித்த கர்த்தர், 95 அரசாங்க பதிவு பண்ண வைத்த தெய்வம், இந்த 2024 வரைக்கும் கண்மணி போல அவர் பாதுகாத்து வருகிறார். அந்நிய தேவன் ஒரு நாளும் நான் கை கூப்பி சேவித்ததே இல்லை. என்னுடைய 21 வயது வரைக்கும் தெய்வங்கள் யாரென்று தெரியாமல் வாழ்ந்தது உண்டு. அந்நிய தெய்வங்களுக்கு கைகளை எடுத்தது உண்டு. நண்பர்களுக்காக, சிநேகிதர்களுக்காக கடவுள்களையும் தெய்வங்கள் என்று நினைத்து வழிபட்டது உண்டு, கட்டாயத்தின் பேரிலும். ஆனால் என்றைக்கு என் தெய்வம் என்னை சந்தித்தாரோ அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் அந்நிய தேவர்கள் என்னோடு இருந்தது இல்லை என்று நான் தைரியமாய் சொல்ல முடியும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் வைத்திருக்கிற ஜனம் எவ்வளவு பாக்கியம். அதை நினைத்து நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தான் இவ்வளவு ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த உபாகம புஸ்தகத்தை படிக்கும் போது அங்கே தேவனாகிய கர்த்தர் 32ஆம் அதிகாரத்துல யாக்கோப்பை குறித்து சில ரகசியங்களை அங்கே வெளிப்படுத்துகிறார். யாக்கோப்பினுடைய காரியங்களை குறித்து நாம் அங்கே படிக்கும்போது வேத வசனம் சொல்லுகிறது, 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம் வாசிக்க கேட்போமா? பாலான நிலத்திலும் ஊளை இடுதலுள்ள வெறுமையான, நல்ல கவனிக்கலாம், எங்க ஊளை இடுற சத்தம் கேட்கும்? வனாந்தரம். பாலான நிலத்திலும் நரிகள் ஊளையிடுகிற அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார். அவனை உணர்த்தினார். அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். ஒரு பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆபிரகாமினுடைய சந்ததிய தேவனாகிய கர்த்தர் ஒரு தனிப்பட்ட இளைஞனை தெரிந்து கொண்டு அவனை கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிறார். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவன், தம்முடைய ஒரே வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கின கர்த்தர், ஒரே வார்த்தையினால் உலகத்தை சிருஷ்டித்த தெய்வம், அவர் ஒரு மனிதனை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமா? அவருக்கு எல்லாரை பற்றி தெரியாதா? ஆனா இங்க ஏன் தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல ஆங்கிலத்தில் ஃபவுண்ட் அப்படிங்கிற பதம் எழுதப்பட்டிருக்கிறது? கண்டுபிடித்தேன் என்று எழுதனுடைய ரகசியம் என்ன? அந்த வார்த்தைக்கு பின்னால் அடங்கியிருக்கிற காரியங்கள் என்ன? ஆச்சரியமான காரியம். வேதாகமத்தில் தாவீதை குறித்து சொல்லும்போது கூட ஆண்டவர் அப்படிதான் சொல்றார். சங்கீதத்தின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதத்தில் 20வது வசனத்தை படிக்கும் போது,
அந்த கண்டுபிடிப்புக்கு பின்னால் இருக்கிற ரகசியம் வெளிப்படும். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் என் பண்ணினேன். பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அல்லேலூயா. இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம், அசுத்தம் நிறைந்த உலகம், அந்தகாரம் நிறைந்த உலகம், இருள் நிறைந்த உலகம், இருமாப்பு நிறைந்த உலகம். அது மாத்திரமல்ல, இது மகா கொடிய உலகம். இது துன்மார்க்கர்களுடைய கைகளில் விடப்பட்ட உலகம். இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆலயத்தை நேசிக்கிற, சபையை கனப்படுத்துகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை, வேதத்தை வாசிக்கிற, நேசிக்கிற, ஆராய்ந்து பார்க்கிற, வசனத்துக்கு வாழ்க்கை அர்ப்பணித்து நிற்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஏதோ ஒரு சாதாரண மனித பலத்தினாலோ, மனித யுக்தியினாலோ அல்லது மனித அறிவினாலோ ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது என்பதை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இருதயத்தின் ஆழத்தில் எழுதி கொள்ள வேண்டும். நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஒரு மகா பெரிய சக்தி இருக்குமானால் அது கர்த்தருடைய விலையேற பெற்ற அபிஷேகம். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல சொல்றார். The book of Isaiah chapter 10 verse 27. அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும், அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும், உன் கழுத்தினின்று அவன் நுகமும், உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல அபிஷேகத்தின் அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் அது மாடிஃபை பண்ண வேண்டிய ஒரு மொழிபெயர்ப்பு. அபிஷேகத்தின் இல்ல, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். The yoke will be destroyed because of anointing. அதே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செய்கிறார்? அபிஷேகம் பண்ணுகிறார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசினுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் எங்கும் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அபிஷேகம் இந்த உலகத்தை அசைக்கிற ஒரு அபிஷேகம். அது உண்மையானால் யோவான் 1:12 படி அவருடைய பிள்ளையாகிய நமக்கு the same anointing, அதே விலையேற பெற்ற அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, யாக்கோப்பை கண்டுபிடித்தேன்னு சொல்ற, ஊளையிடுகிற பால் வெளியில கண்டுபிடித்தேன்கிறார். தாவீதை கண்டுபிடித்தேன்னு சொல்ற. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய யோவான் எழுதும் போது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 28ஆம் வசனங்கள்ல என்ன எழுதுறாருன்னா, anointing is real அப்படின்னு எழுதுறார். அபிஷேகம் என்பது நீங்கள் நினைக்கிறது போல அது சத்தியமா இருக்கிறது, அது பொய் அல்ல. அது உங்களுக்கு சொன்னபடியே அவரில் நீங்கள் என்ன செய்வீர்களாக? நிலைத்திருப்பீர்களாக என்று பரிசுத்த வேதம் சொல்லுது. ஒரு நாளும் அது பொய்யாகாது. அப்படின்னா இந்த அபிஷேகத்தினுடைய ஆணிவேர் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. அல்லேலூயா. அந்த 1ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாருங்க, 27வது வசனத்துல, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, அது பொய் அல்ல. அது உங்களுக்கு
உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நீங்கள் என்ன செய்வீர்களாக? நிலைத்திருப்பீர்களாக. பிரியமானவர்களே, யாக்கோப்பை தேவன் என்றைக்கு கண்டுபிடித்தாரோ அந்த கண்டுபிடிப்புக்கு பின்னால் இந்த முழு பைபிள்ல அபிஷேகம் என்ற முதல் பதமே யாக்கோபு கிட்ட இருந்துதான் ஆரம்பமே ஆகுது. அல்லேலூயா. அவன் கண்ட ஒரு மிகப்பெரிய தரிசனத்தின் அடையாளமாக ஒரு கல்லை ஸ்தாபித்து அதை எண்ணெயால் வார்க்கிறான், எண்ணெய் ஊற்றுகிறான். அந்த ஊற்றப்படுதலுக்கு பெயர் தான் அனாயிண்டிங். அல்லேலூயா. அனாயிண்டிங் அப்படின்னு சொல்லும்போது, அபிஷேகம் என்று சொல்லும்போது உண்மையாகவே ஊற்றப்படுதல், நிரப்பப்படுதல். கர்த்தர் ஏன் உங்களை என்னை கண்டுபிடிச்சு சபையில கொண்டு வந்து வச்சிருக்கிறார்னா, இந்த உலகத்தை ஜெயிக்கிறதற்காக, இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக, மனுக்குலத்தை மீட்பதற்காக, அவர்களை சத்தியத்துக்கு நேராய் வழிநடத்துவதற்காக. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், யாக்கோப்ப உன்னை கண்டுபிடிச்சேன். எனக்கு அன்பானவர்களே, இரண்டாவது அவனை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாரு? அவனை நடத்தினார். எவ்வளவு அருமையான தேவன். He led him. ஆண்டவர் ஒரு மனிதனை நடத்துகிற விதம் ஆச்சரியமானது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல எப்படி வாழ போறோம், என்ன பண்ண போறோம், நடக்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது பெற்றோர்களுக்கு இருதயத்துல ஒரு பயம், ஒரு திகில் நம்மை மூடுகிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாம் எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் கொடிய ஒரு சூழ்நிலை, எங்க நீதி கிடைக்காத ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த கடைசி காலத்துல என்ன செய்யணும்? கர்த்தரை சார்ந்து தேவனை இறுக பற்றி கொள்ள வேண்டும். உங்க குடும்பம், உங்க கணவன், உங்க மனைவி, உங்க பிள்ளைகள் கர்த்தர் ஒருவராலே நடத்தப்பட வேண்டும். தேவன் ஒருவரே உங்கள் குடும்பத்தை நடத்த வேண்டும். அல்லேலூயா. சங்கீதத்துல 78வது சங்கீதத்துல 14வது வசனத்துல, பகலிலே மேகத்தினாலும் இரா முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் முழு இஸ்ரவேலையும் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்? வழி நடத்தினார்னு பார்க்கிறோம். அதே 78ஆம் சங்கீதத்துல 53வது வசனத்துல, அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய், என்ன அழகு வார்த்தை பாருங்க, அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம எங்க பயன்படுத்துவோம்? வீட்டுல பயன்படுத்துவோம். பத்திரமா போப்பா, பத்திரமா ஸ்கூலுக்கு போ, பத்திரமா திரும்பி வா. நம்ம ஆண்டவர் பத்திரமா அனுப்புறவர், பத்திரமா நடத்துகிறவர். அவர் பாருங்க, பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் என்ன செய்தது? மூடி போட்டது. அல்லேலூயா. இதே சங்கீதம் 107ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை படிக்கும் போது, தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். உண்மையாகவே நான் பல முறை சபையில பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அந்த செவ்வை, அந்த செம்மை அப்படிங்கிறதெல்லாம் காட்ஸ் ஓன் ஹார்ட், தேவனுடைய இருதயத்திலிருந்து பிரதிபலிக்கிறது தான் அந்த செம்மை, செவ்வை. அந்த வார்த்தைகள்லாம் அவருக்கு சொந்தமானது. அல்லேலூயா. அவர் எப்பயுமே நமக்கு நன்மையானதை நினைக்கிற தகப்பன். அவர் நமக்கு நல்லதே செய்யணும் துடிக்கிறவர். ஒரு துன்மார்க்கன் சாவது கூட ஆண்டவர் விரும்ப மாட்டார். அல்லேலூயா. இந்த காலையில ஆராதனைக்கு நாங்கள் புறப்படும் போது எங்களுக்கு ஒரு பயங்கரமான செய்தி காத்திருந்தது. காலையில நாங்கள் எல்லாரும் பிள்ளைகள் குடும்பமாய் ஏர்லி மார்னிங் நாங்கெல்லாம் படுக்கும் போதே மணி 1:30, எழும்பும் போது 4 மணி எழுந்து எல்லாம் ஆயத்தமாகி ஜெபம் பண்ணி புறப்படும் போது குடும்பமா புறப்படுறோம். எங்க தெருவில் இருக்கிற ரேஷன் கடையில வேலை செய்கிற எல்லாருக்கும் பிரபலியமான ஒரு மனுஷன், எல்லாருக்கும் தெரியும். அவர் பாருங்க, நம்முடைய திருவப்பூர் ரயில்வே கேட்டு கிட்ட ட்ரெயின்ல குறுக்கால விழுந்து பரிதாபமா, அது சூசைட் அட்டம்ப்டா என்ன ஏது ஒண்ணுமே தெரியல, பரிதாபமாய் மரித்து போனார். பரிதாபமாய் மரித்தார். உண்மையாகவே இந்த காரியத்தை நான் ஏன் சொல்றேன்?
மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு குறுகினது பாருங்க. தேவன் நியமித்திருக்கிற நாட்களில நாம் நிறைய பேர் இன்னும் மெய் தெய்வத்தை அறியல. ஒருவேளை இந்த சகோதரன் மெய் தெய்வத்துக்கு இடம் கொடுத்திருந்தா இந்த ஆத்துமா செத்திருக்க, இந்த ஆத்துமா நரகத்துக்கு போயிருந்திருக்க. ஆனால் இன்றைக்கு எனக்கு தெய்வமும் வேணாம் ஒண்ணு வேணான்னு சொல்லி மறிக்கிற கூட்டம் ஏராளம், உண்மை தெரியாத கூட்டம் ஏராளம். அதனாலதான் சபையை தீவிரப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? தாவரிக்கும் ஊராகிய பரலோகம் போய் சேர ஜனங்களை சுவையான வழியிலே நடத்த வேண்டியது நம்முடைய கடமை. கைகளை உயர்த்தி, யாரு என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும், நம்மளை தூத்துனாலும் சரி வாழ்த்தினாலும் சரி, நாம் செய்ய வேண்டியதை தைரியமாய் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. யாருக்கும் பயந்து வாழ வேண்டிய அவசியமே இல்லை, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியத்துக்காக நாம் தைரியமாய் நிற்க வேண்டும். ஏனென்றால் ஒரு ஆத்மாவினுடைய விலை விலையேற பெற்றது. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்வான், the redemption of the soul is precious. ஒரு ஆத்மா விலையேற பெற்றது, ஒரு ஆத்மாவினுடைய ரட்சிப்பு விலையேற பெற்றது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர, நமக்கு ஒரு ஊர் இருக்குது, அது புதுக்கோட்டை இல்லை, அது திருச்சிராப்பள்ளி இல்லை, அது பட்டுக்கோட்டை இல்லை, அந்த ஊருக்கு பேரு பரலோகம். அல்லேலூயா. அந்த ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான சர்ச்சுக்கு எதுக்காக நம்ம மெயினா வர்றோம்? எதுக்கு சபைக்கு வர்றோம்? கடிகாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கா? கடிகாரத்தை பார்த்து நமக்கு எல்லா இடத்துலையும் போய் நேரத்தை வேஸ்ட் பண்ண தெரியும். நமக்கு எல்லா இடத்துலையும் போய் நண்பர்களை பார்க்கும்போது, உறவினர்களை பார்க்கும்போது, தெரிந்தவர்களை பார்க்கும்போது எவ்வளவோ நேரங்களை நாசமாக்கிக்கிட்டு இருப்போம். அந்த நாசமாக்குகிற நேரங்களை பத்தி நமக்கு கவலையே இருக்காது. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல உங்களை செவ்வைப்படுத்துகிற, உங்களை வணைகிற, உங்களை உருவாக்குகிற, உங்களை மோல்டு பண்ணுகிற, உங்களை பரிசுத்தமாக்குகிற, உங்களை தெய்வத்துக்கு நேராய் நடத்துகிற, அவர் தாவரிக்கும் ஸ்தலத்துக்கு நேராய் நடத்துகிற இடத்துக்கு போக செவ்வையான வழியில நடத்த வேண்டியது அவசியம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்வோமா? மூன்றாவது அவர் என்ன செய்கிறார்? உணர்த்துகிறார். ஆண்டவர் ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிறார், ஆண்டவர் ஒரு மனிதனை நடத்துகிறார், ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு உணர்த்துகிறார். நிறைய நேரங்கள்ல நாமே நினைக்கிறோம், அவர்களுக்கு உணர்வே இருக்காதான்னு நம்ம நினைக்கிறோம். இவ்வளவு காரியங்கள் கேட்கிறாங்க, உணர்வே இருக்காதான்னு அழுகிறோம். பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, 1000 பிரசங்கம் பண்றோம், பிறந்ததுல இருந்து இந்த சபையில இருக்கிறீங்க, பிறந்ததுல இருந்து இந்த சபையில இன்னைக்கு மேரேஜ் பண்ணி நீங்க 4 பிள்ளைகளை பெற்று இந்த சபையில இருக்கிறீங்க, நீங்க இந்த சபைக்குள்ள இத்தனை ஆண்டுகள் இருந்து எதை கற்றுக்கொண்டீர்கள்? பெரிய பெரிய பரிசுத்தவான்களுடைய இருதய பாரம், அவர்கள் கண்ணீர் வடிக்கிற காரியம், நம்முடைய பிரசங்கம், தேவனுடைய வார்த்தை நமக்கு உணர்வை கொண்டு வராதா? வசனம் சொல்லுது, சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதத்துல 27வது வசனத்துல அவர் சொல்றாரு, உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியரும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். எதுக்காக நமக்கு உணர்வு வரணும்? எவ்வளவு நல்ல தேவனை நான் ஆராதிக்கிறேன், எவ்வளவு உண்மையுள்ள தேவனை அவர் ஆராதிக்கிறேன். அவர் ஒருத்தரே கர்த்தர், அவர் ஒருவர் தான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், அவர் தான் சிருஷ்டிப்பின் நாயகர், அவர் தான் என்னை உண்டாக்கினவர், எனக்காய் ஜீவனை கொடுத்தவர் அவர்தான், எனக்காக பலியானார். அன்றைக்கு ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆடு பலியானதை போல இன்றைக்கு நாம் பலியிடப்பட வேண்டிய இடத்துல என் அருள்நாதர் பலியிடப்பட்டார். இந்த உணர்வு எனக்கு எப்பயும் இருக்கணும், சிலுவை எனக்கு எப்பயும் கண்ணு முன்னாடி இருக்கணும். இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்ட நான் தேவனுக்கு சாட்சியாய் நிற்கணுங்கிறதுல நோ காம்ப்ரமைஸ், ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. சத்தியத்துக்காக தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு தைரியம் நமக்கு தேவை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிற ஒரு ரகசியம் அதுதான். சங்கீதம் 119ல 27வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது.
உமது கட்டளைகளின் வழியை எனக்கு என்ன பண்ணுங்க, உணர்த்தியருளும். அப்பொழுது உமது அதிசயங்களை நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, தியானிப்பேன். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை உண்மையாகவே அவனை கண்டுபிடிக்கிறார். எதற்காக கண்டுபிடிக்கிறார்? அபிஷேகம் பண்ணுவதற்காக. இரண்டாவது, அவனை நடத்துகிறார். எதற்காக நடத்துகிறார்? அவர் நியமிக்கப்பட்ட தாவரிக்கும் ஸ்தலத்துக்கு கொண்டு போவதற்காக நடத்துகிறார். மூன்றாவது, அவனை உணர்த்துகிறார். எதற்காக உணர்த்துகிறார்? இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொல்லாங்குகளையும் ஜெயிப்பதற்காக அவனுக்கு உணர்வுள்ள ஒரு ஆவியை கொடுக்கிறார். அல்லேலூயா. நாலாவது, அவனை கண்மணியை போல என்ன பண்ணுகிறார்? பாதுகாத்தருளினார். அவனை காத்தருளினார். கைகளை உயர்த்தி சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாதுகாப்புங்கிறது விலையேற பெற்றதுங்க. ஆமென். அவர் என்னை கண்டுபிடித்தவர் இல்லையா, அபிஷேகித்தவர் அல்லையா, அவர் என்னை நடத்தினார், என்னை உணர்த்தினார், என்னை பாதுகாத்தருளினார். இதே வார்த்தையை உங்க வாழ்க்கையில நான் பிரகடனப்படுத்துறேன். உங்களை அழைத்தவர், உங்களை கண்டுபிடித்தவர், உங்களை நடத்துகிறவர், உங்களை உணர்த்துகிறவர், கடைசி வரைக்கும் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். பயப்படாதீங்க, எதுக்குமே பயப்படாதீங்க. லைஃபை குறிச்சு கூட பயப்படாதீங்க, எதிர்காலத்தை குறிச்சு கூட பயப்படாதீங்க. என் படிப்பு என்ன ஆகுமோ, எனக்கு நல்ல ஆவியில ஒரு வைராக்கியம் உண்டு. என்னன்னா, கர்த்தருடைய சித்தத்தின்படி, அவருடைய பரிபூர்ணமான விருப்பத்தின்படி, நம்மை கண்டுபிடித்த தேவனுக்கு, நம்மை அழைத்த தேவனுக்கு, அவருடைய சித்தத்தை, அவருடைய வழி நடத்துதலின்படி, அவருடைய நடத்துதலின்படி, அவர் உணர்த்துகிறபடி நம்ம நடந்தோமானால் கர்த்தருடைய பாதுகாப்பு அவருடைய செட்டைகளுக்குள் மறைந்திருக்கும். இதை நான் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறேன், அதிகாரப்பூர்வமா நான் சொல்றேன். இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா போனோம்னா, யாக்கோப்பு அவனுடைய கர்ப்ப பிறப்பை நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமானது. ஆதி ஆகமத்துல 25ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்தை கொஞ்சம் படிங்களேன். ஆதி ஆகமம் 25ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும். கொஞ்சம் தயவு செய்து அந்த 25ஆம் அதிகாரத்துல 22ல இருந்து கூட படிக்கலாம். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. யாருடைய கற்பத்தில் பிள்ளைகள் மோதிக்கொண்டது? தாய்மார்களுக்கு தெரியும். வயிற்றுல ரெட்ட பிள்ளைங்களை பெற்றவங்களுக்கு தெரியும். உள்ளுக்குள்ளே பாக்ஸிங் சண்டை நடந்துட்டு இருக்கு. எங்க பாக்ஸிங் நடக்குது? எங்க நடக்குது? வயிற்றுக்குள்ளே சண்டை நடக்குது. என்ன அழகா ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. என்ன அழகா எழுதி இருக்கிறார். அவர் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தது. உள்ள ஏங்க ஃபைட் வெளியில எல்லாம் நடக்கல, அம்மா வயிற்றுக்குள்ளே ஃபைட்டு, கடுமையான ஃபைட் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து போங்க. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி. இந்த ரெபேக்காளுக்கு ஒரு பயம் என்னன்னா, வயிற்றுக்குள்ளே இப்படி அடிச்சுக்கிறாங்களே, வெளியில வந்தாங்கன்னா என்ன பண்ண காத்திருக்கிறாங்களோ. எல்லா பேரண்ட்ஸுக்குமே பிள்ளைங்களை குறித்து ஒரு பெரிய பயம் இருக்கு. சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். அதான் முத வார்த்தை. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், கவலைப்படாதீங்க. வாரத்துல ஒரு நாள் ஒரு தரம், வாரத்துல ஒரு நாள் ஒரு தரம் நீங்க உபவாசித்து உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கருத்தா ஜெபம் பண்ணி பாருங்க. அதனுடைய டோட்டல் கேரக்டரே சேஞ்ச் ஆயிரும். நாமும் ஸ்திரப்படுவோம், பிள்ளைகளுடைய கேரக்டரும் மாறிடும். அல்லேலூயா. கற்பத்திலேயே பிள்ளைகள் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒன்றோடு ஒன்று. அப்பொழுது அவள் என்ன கேட்கிறார்? இப்படியான, ஐயோ வயிற்றுக்குள்ளே இவ்வளவு போராட்டம்னா வெளியில என்ன ஆகுமோ? கதி கலங்குது அந்த ரெபேக்காள். தொடர்ந்து போங்க. கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். நல்ல ஒரு அருமையான சகோதரி. நம்மளா இருந்தா எடுத்ததுக்கெல்லாம் எங்கதான் போவோம்? ஆமா, நம்ம எடுத்ததுக்கெல்லாம் எங்க போவோம்? டாக்டர்கிட்ட தான் போவோம். நீங்க போய் டாக்டர்கிட்ட, நான் ஒருவேளை ஒரு கற்பனையில நான் பேசுறேன், உங்க மாதிரி ஸ்டேஜில் ரெபேக்காள் திலகவதி டாக்டர்கிட்ட போலான்னு சொல்லி புறப்பட்டு, ஆமா போயிட்டு, அம்மா உள்ளுக்குள்ள ஒரே
தகராறு கலாட்டா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ள அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அவர் ஊசி போடுறேன் ரெண்டும் தூங்கிரும் பேசாம. என்ன பண்ணும், தூங்கிரும் பேசாம போன்னு சொல்லி அனுப்பி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெபேக்கால் என்ன பண்ணாங்க தெரியுமா, நேரா கர்த்தரெடுத்த உண்மையாகவே முழு திருச்சபையும் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம், என் பிள்ளையினுடைய படிப்பை குறித்து, என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறித்து, என் பிள்ளைக்கு வர வேண்டிய மணவாளனை குறித்து, என் பிள்ளைக்கு வர வேண்டிய மணவாட்டியை குறித்து, என் பிள்ளையினுடைய கல்வியை குறித்து, என் பிள்ளையினுடைய வேலை வாய்ப்பை குறித்து, என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறித்து எதுவானாலும் நான் விசாரிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குமானால் அது என் தேவனுடைய சமூகம். அவர் ஒருவரே, அவர் ஒருவரே, அவர் ஒருவரே, அவர் ஒருவர் தாங்க கரெக்டா நடத்துவார். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனங்களை கொஞ்சம் வேகமா 27 வசனங்களை படிங்க பார்க்கலாம். அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது. ரெபேக்காலே, நீ நல்ல பிள்ளை, நீ ஜெபிக்கிற பிள்ளை, என்கிட்ட வந்து விசாரிச்சதுனால நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன், உன் வயிற்றுல 2 ஜாதி பறக்குது. அல்லேலூயா. நீங்க உடனே நினைச்சுக்கிட்டு நாடார வெள்ளாளரான்னு கேட்காதீங்க. ஒரே வயிற்றுக்குள்ள 2 ஜாதி அப்படி கேட்காதீங்க. இந்த வயிற்றுக்குள்ள பறக்கிறது 2 ஜாதி, என்ன ஆண் ஜாதியா பெண் ஜாதியான்லாம் கேட்காதீங்க. இப்ப என்ன ஜாதி, இந்த ஜாதி மீன்ஸ் இது ஒரு ரகம். அது என்ன ரகம்னா, ஒருத்தன் வனசஞ்சாரி, ஒருத்தன் கூடாரவாசி, குணசாலி. இதுதான் அந்த கேரக்டர்ஸ். அங்க என்ன பண்ணது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கல எப்படி இருப்பாங்க, பலத்திருப்பார்கள். மூத்தவன் என்ன செய்வான், இளையவனை சேவிப்பான். அடுத்த வசனம் பாருங்க. பிரசவகாலம் பூர்ணமான போது, இப்ப 10 மாச கர்ப்பிணி அப்படின்னு நான் நினைக்கிறேன். பூரணம் அப்படின்னாவே நம்ம தமிழ்நாட்டுல என்ன நினைப்போம், 9 மாதம் 10 நாட்களா 15 நாட்கள் நர்சஸ்லாம் இருக்கிறீங்க. 10 நாட்கள் கரெக்டா தான் சொல்றேன்ல. 9 மாதம் 10 நாட்கள். ஸ்தோத்திரம். பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரதர், ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கிறதே கஷ்டம் பிரதர். எப்படிதான் இந்த ரெபேக்கால் 2 பிள்ளைய பெத்தெடுத்தாலோ, ஆண்டவருக்கு மகிமையா சொல்றேன், என் கூட பிறந்த என் தங்கை வீட்டுக்கே கடைசி அதுதான். அதுக்கு ஒரே பிரசவத்துல 3 பிள்ளைங்க. அல்லேலூயா. ஒரே பிரசவத்துல எத்தனை பிள்ளைங்க? மூச்சே விடாம இருக்கிறீங்க. அந்த கடைசி நிமிஷம் நானும் என்னுடைய தாயும் அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அப்படியே நாங்க நின்று பதறோம். அந்த அம்மா சொல்லுது, முத குழந்தை எடுக்கிறாங்க, பெண் குழந்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே தூக்கி கொண்டாந்து கொடுக்குறாங்க. நான் தான் அங்கே நிற்கிறேன். எங்கள் அம்மாக்கு, அம்மா இவளுக்கு எப்சிபான்னு வைங்க. அடுத்த பிள்ளைய தூக்கி கொண்டு வர்றாங்க, இவளுக்கு பியூலான்னு வைங்க. ஒரு பையன் இருக்கிறான்னு அந்த அம்மா கத்துது, பையன் எங்கிட்டுமா கிடக்குறான். அந்த பிரசவ வேதனைக்காக நான் சொல்றேன், ஸ்பைனல் கார்டில் கிடக்குறான், பின்னாடி கிடக்குறான் பையன். திங்க் பண்ண முடியுதா? ஒரு பெண்களுக்கு எவ்வளவு உபத்திரவம். இந்த உலகத்திலே பெண்களுக்கு இருக்கிற கஷ்டம், கல்யாணம் பண்றது கஷ்டம், அப்புறம் பிள்ளை பெக்கிறது கஷ்டம், வீட்டில் சமைக்கிறது கஷ்டம், புருஷனை நடத்துறது கஷ்டம், புருஷனோட போராடுறது கஷ்டம். உங்களுக்காக தான் பரிந்து பேசுறேன். அல்லேலூயா. பிரசவ காலம் பூரணமான போது அவளுடைய கற்பம், அந்த வேதனையை நானும் எங்க அம்மாவும் நின்று பார்த்ததுனால சொல்றேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நடந்த விஷயம் நம்ம கத்துது. புவனேஸ்வரி அம்மா, இந்த பய பின்னாடி கிடக்குறான், உங்க கடவுளை கும்பிடுங்க, பத்திரமா எடுக்கணும் அப்படின்னு. நான் அப்படியே முழங்கால் போட்டு கதறேன். பையன் வந்துட்டான் அப்படின்னு பையனை எடுக்கிறாங்க. அவனுக்கு ஜோஸ்வான்னு வைங்க. இந்த 3 பிள்ளைங்களுக்கு அந்த நொடியில பேர் வச்சேன். ஒருத்தனுக்கு எப்சி, பியூலா, ஜோஸ்வா. அந்த 3 பிள்ளைங்களுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை நான் சொல்றேன்,
நாம் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நம்மை நடத்துகிறவர் கர்த்தர் ஒருவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமா போகலாம். 27 வசனம் வரைக்கும் படிக்கலாம். மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும். இப்ப பிள்ளைகளை வர்ணிக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். மூத்தவன் எப்படி இருந்தானா? சக்கச்சவேர்னு இருந்தானா. சர்வ அங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அல்லேலூயா. அவனுக்கு பேர் என்னங்க? ஏசா. வச்சுட்டாங்களா? அங்கனே வச்சுட்டாங்களா? அடுத்து என்ன நடக்குது பாருங்க. பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே, எங்க ஓடுற அப்படின்னு அண்ணங்க தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். ரொம்ப அழகு சப்ஜெக்டுங்க இது. படிக்க படிக்க ஆர்வம். அது ஒண்ணு நினைச்சு பார்க்கணும். உண்மையாகவே அண்ணங்கார பயல எங்க ஓடுற அப்படின்னு விடாம காலை பிடிச்சவன், வயிற்றுல அடிச்சது இல்லாம வெளியிலையும் காலை பிடிச்சுக்கிட்டே நோண்டிட்டான், வெளிப்பட்டான். அவனுக்கு என்ன பேருங்க? இந்த 2 ஜாதிங்கிறது என்ன தெரியுமா? இந்த 2 பேருடைய சுவாபங்கள். அப்போ ஈசாக்குக்கு என்ன வயசுங்க? 60 வயசு. 60 வயசுனா தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணம் ஆனது 40 வயசு. பிள்ளை பெத்தது எத்தனாவது வயசு? இந்த 2 பயல்களையும் பெக்கும் போது 60 வயசு. தொடர்ந்து நம்ம வேத வசனத்துக்கு போவோம். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும், ஒருத்த காட்டுல போய் வேட்டையாடுறதுல வல்லவனும் வன சஞ்சாரியுமா இருந்தான். யாக்கோப்பு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். யாக்கோப்பு குணசாலி. அம்மா சொல்றதெல்லாம் கேட்டு வீட்டுல அத்தனை ஜாமானையும் வாங்கி கொடுத்து வீட்டுல இருக்கிற ஆடு மாடுகளை பூரா மேய்ச்சிக்கிட்டு கூடாரவாசியா குணசாலியா இருந்தான். ஒருத்தன் ஊர் சுத்தியா எங்க போயிட்டான்? இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமா இருந்தான். யாக்கோப்பு எப்படி இருந்தான்? இந்த 2 பேருடைய கேரக்டர்ஸ் நீங்க நல்லா கவனிக்கணும். ஒருத்தன் குணசாலி கூடாரவாசி, ஒருத்தன். அதுதான் இந்த 2 ஜாதிங்கிறது, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த 2 ஜாதிங்கிறது அவங்களுடைய சுவாபங்களை காட்டுறது. இதுல இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? யாக்கோப்பு வீட்டுக்குள்ளே கூடாரவாசியா இருந்ததுனால அம்மா செய்யற சமையல்ல பூரா தேறிட்டான். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? வீட்டுல சிவப்பு பைத்தங்குளை கிண்டிட்டு இருக்கான். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் யாக்கோப்பை கண்டுபிடிச்சதுக்காக நான் இவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறேன். சமையல் சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். 2024 இருக்கும் சபையில் இருக்கும் ஆண்களுக்கு தாழ்மையான ஒரு வேண்டுகோள், நாம் சமைக்க கற்றுக்கொள்வது நல்லது. அல்லேலூயா. சத்தமே வரலையே, சத்தமே வரலையே. சமீபத்தில் நான் ஒரு டாக்டரை சந்திச்சேன். அவர் என்னை கூப்பிட்டு இருந்தாரு, நான் போய் சந்திச்சேன். அப்ப என்னுடைய மகள் காரியங்களை எல்லாம் நான் உட்கார்ந்து பொறுமையா பேசினேன். அவர் சொன்னாரு, பிரதர் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னாரு. ஏன்னு கேட்டேன். நீங்க ஒரு நாள் சாப்பிட வரணும் எங்க வீட்டுக்கு, நான் சூப்பரா சமைப்பேன் அப்படின்னாரு டாக்டர். எனக்கு ஆச்சரியமா, என்ன சொல்ல வேண்டியது அவங்க மனைவி தான் சொல்லணும். நான் உடனே கையை நீட்டி, என்னம்மா டாக்டர் சொல்றாரு நீ அமைதியா இருக்கிற அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மாவும் டாக்டர் தான். என்னம்மா நீங்க அமைதியா இருக்கிறீங்கன்னு. இல்லை சார், நான் ஃபுல் வெஜிடேரியன், அவர் ஃபுல் நான்வெஜ். அதனால நான் வந்தா உங்களுக்கு வெஜிடேரியன் தான் கிடைக்கும், அவர் சமைச்சாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நான்வெஜ் கிடைக்கும். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவன் எப்படி இருந்தான்? வனசஞ்சாரி. யாக்கோப்பு எப்படி இருந்தான்? குணசாலியும். இந்த யாக்கோப்பினுடைய சுபாவங்களை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்தோம்னா ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 30 to 34 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது ஏசா யாக்கோப்பை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. தொடர்ந்து போங்க. அப்பொழுது யாக்கோப்பு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். தயவு செய்து சபையார் எல்லாரும் நல்லா கவனிக்கணும். இங்க ஆவியானோர் ஒரு வெளிச்சத்தை வச்சிருக்கிறார். அப்பொழுது யாக்கோப்பு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். தொடர்ந்து போங்க. அப்பொழுது யாக்கோப்பு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோப்புக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு என்ன செய்தான்? விற்று போட்டான். கொஞ்சம் கவனிக்கணும்.
நம்ம எல்லாருமே மெடிடேட் பண்ணும்போது, வசனங்களை படிக்கும் போது அதிகமா என்ன நினைப்போம்? ஏசா ஒரு சிவப்பு பயிற்றுங்களுக்காக எதை வித்து போட்டான்? ஒரு சேஷ்ட புத்திர பாகத்தையே வித்து போட்டான். சேஷ்ட புத்திர பாகம்னா உங்களுக்கு தெரியும். ஒரு குடும்பத்துல மூத்த மகனுக்கு எல்லாருக்கும் பிரிச்சது போக மூத்த மகனுக்கு ரெட்டிப்பான சுதந்திரம். மூத்த மகனுக்கு மட்டும்தான் 2 பங்கு. சொல்றது புரியுதா? சத்தம் வரலையே. அல்லேலூயா. மூத்தவர்கள்லாம் கோவிச்சுக்கிட்டீங்களா? வீட்டுல மூத்தவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா என்னன்னா ஸ்பீடு இருக்காது வண்டி. அதுக்குதான் நம்ம ஆளுங்க என்ன சொன்னாங்கன்னா மூத்தது மூளை அப்படின்னு. செல்ல கவனிங்க. இன்று எனக்கு ஆணையிட்டு யாக்கோப்பு ஏன் சேஷ்ட புத்திர பாகத்தை கேட்டிருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய இருதயத்தின் ஆழத்துல ஆவியான ஒரு சமூகத்துல உட்கார்ந்து நான் கேட்டதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு ஆன்சர். அதுதான் ஆப்ட் ஆன்சர்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு கிடைச்ச ஆன்சர், இவன் கூடாரவாசி, இவன் குணசாலி. இத ஆவியானவர் ரொம்ப அழகா எழுதி இருக்கிறார். அவன் வேட்டையாடுறவன், கண்டிப்பா முரடனா தான் இருப்பான். சோ யாக்கோபனுடைய இருதய பாரம் என்னன்னா, இவன் நம்ம அப்பா சம்பாதிச்சு வச்சு கொடுத்தது எல்லாத்தையும் இவன் என்ன பண்ணிடுவான்? ஏசாவுடைய கேரக்டர் தெரிஞ்சதுனால இவன் அழிக்கிற கேஸ், இவன் அழிச்சிருவான். சோ இத நம்ம ஞானமா கேட்டு வாங்குறதா நல்லதுன்னு சொல்லி விவேகமா வாங்கிக்கிட்டவன் தான் யாக்கோப்பு. இதை நீங்க பின்னாடி இன்னும் விவரமா சொல்றேன், பின்னாடி இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன். சோ இவன் பைத்தவங்களை கேட்கும் போது கேட்கிறான், நீ சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுங்கிறான். சரி, எனக்கு என்னத்துக்கு, நான் தான் சாக போகிறேனே. லிசன், எல்லாரும் கவனிக்கணும். இந்த சாக போகிறேனேங்கிற வார்த்தையை இவன் ஏன் சொல்லணும்? தன்னுடைய அண்ணனுடைய கேரக்டரை அண்ணனுவா யாக்கோப்பு என்ன செய்து வைத்திருக்கிறான்? தெரிஞ்சு வச்சிருக்கிறான். இது ஒரு ஊதாரி. இது என்ன பண்ணாது, சேர்த்து வைக்க வாய்ப்பே கிடையாது. சோ எனக்கு இருக்கிறது இதை அழிச்சிரும், அப்பா அம்மா ஒரு சொத்தும் போயிரும். சோ இதை நான் ஞானமா ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்கு என்ன பண்ணிட்டான்? பிடுங்கிட்டான். ஆக்சுவலா இது தந்திரங்கிறத விட உண்மையான தந்திரம் யாருன்னா, அவனை கெடுத்தது, அவனை குட்டிச்சோறு ஆக்குனதே அம்மா கரிதான். சத்தம் அல்ல. புகழ்ந்தா மட்டும் ஏத்துக்கிறீங்க, உண்மையை சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க. கையை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க அம்மா பண்ணின தப்பு நமக்கு என்னன்னு நல்லாவே தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப இதெல்லாம் நமக்கு நிறைய நேரங்கள் இல்லை அதெல்லாம் வாசிக்க. ஒரு நாள் திடீர்னு யாரு, ரெபேக்கால் ஓடி யாக்கோபிட்ட என்ன சொல்ற, டேய் உங்க அப்பா ஏசா கிட்ட ஒரு மேட்டர் பாஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டா, நீ என்ன பண்ண, சீக்கிரமா போய் என்ன பண்ண, நீ போய் சீக்கிரமா போய் வேட்டையாடி. 27ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், நல்லா கவனிங்க. தகப்பனார் கூப்பிட்டு யார்கிட்ட பேசி இருக்கிறாரு? ஏசா கிட்ட பேசி இருக்கிறாரு. என்ன பேசி இருக்கிறாரு? அந்த 27:1 ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் என்ன ஆயிருச்சு? இருள் அடைந்தது. பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த சகோதரனாகிய, சபையார் கண் விழிச்சிருந்தீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 1000 தான் நம்ம வீட்டுல கடைக்குட்டி சமத்தா இருந்தாலும் துடிப்பா இருந்தாலும் பெத்த தகப்பன் யாருகிட்ட தான் முதல் காரியங்களை பரிமாற்றம் பண்ணுவாங்க? அதை என்ன சத்தமா சொன்ன, என்ன சத்தமா சொல்லுங்க. வீட்டுல மூத்த பிள்ளை தாங்க தகப்பனாருக்கு அடுத்தது மூத்த பிள்ளை தான். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. இன்னும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. மூத்த பிள்ளையதான் கூப்பிட்டு என்ன சொல்றாரு, என் கண்ணெல்லாம் போச்சுப்பா, பார்வை இல்ல, நான் முதிர் வயதாயிட்டேன், இன்ன நாள்ல நான் சாக போறேங்கிறது எனக்கு தெரியாது, அதனால நீ சீக்கிரமா போய் என்ன பண்ண, எனக்கு வேட்டையாடி என் நாக்குக்கு, இந்த வயசாயிட்டா சொல்லுன்னு கேட்குதுங்கிறது கரெக்டா இருக்கா? இன்னும் சத்தமே வரல. இந்த வயசாயிட்டா
நாக்குக்கு ஏதாவது குழந்தை மாதிரி ஆயிருவாங்க. எனக்கு ருசியா ஏதாவது கொடுப்பா, எனக்கு ஏதாவது செய்ப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை ஒட்டு கேட்டது யாரு? ஒட்டு கேட்கலாமா? சத்தமா ஒரு ஆமென். இப்ப குடும்பத்தை 2 ஆக்குனது யாரு? ரெபேக்காள். அங்கதான் நான் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற காரியத்தை தாயே உட்கார்ந்துகிட்டு தகப்பன்ட்டு இருந்து பிள்ளைகளை பிரிக்கிற வேலை என்ன செய்யக்கூடாது? ஒரு தாய் செய்ய வேண்டிய வேலை என்ன? ஒரு தாய் இன்னைக்கு பயலுகங்க அப்பான்னு ஒரு உரிமையா கூப்பிட மாட்டேங்கிறாங்க. சத்தமே வரல. பயல்க தான் தகப்பன நம்ம எல்லாம் சின்ன குழந்தையில இருந்து தொட்டதுக்கு மூச்சுக்கு எத்தனை முறை அப்பா அம்மான்னு கூப்பிடுவோம். எங்க அப்பா வர்றாரு, எங்க அம்மா வர்றாரு. இன்னைக்கு பயல்களுக்கு அப்பான்னு சொல்ல வாய் வரல. அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்களை தூக்கி குளிப்பாட்டி கழுவி ரத்தம் எல்லாம் தோச்சு இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இவங்களை ஆளாக்கி மனுஷனாக்கி தகப்பேன் பேரண்ட்ஸ் டே அன்னைக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையா இருக்கு. இது எனக்கு தெரியாது பேரண்ட்ஸ் டே எல்லாம். ஆனா கர்த்தரே பேசுறாரு உங்கள்கிட்ட. ஒரு தகப்பன் எவ்வளவு கரையும் செலுத்தி இருப்பார் யோசிப்பார். ஆனா அந்த பிள்ளைங்க அப்படியே தொடச்சிட்டு போகுதுங்க. ஹாய் பாயின்ட்டு சாப்பிட்ட தட்டை கழுவ மாட்டேங்குதுங்க. போட்ட ட்ரெஸ்ஸை கலட்டி அப்படி போடுது, அப்படி தூக்கி போடுதுங்க. அதுக்கு ஒரு ஜென்டில்னஸா ஒரு அழுக்கு கொடையில போடணும், ஒரு டிசிப்ளின் கிடையாது. எத்தனை குடும்பங்கள் அந்த ஒழுங்கினங்கள் இருக்குது, எத்தனை குடும்பங்கள்ல அந்த வரையறையே இல்ல. பெத்த தகப்பனை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு பிள்ளைங்க ஆயத்தமா இல்ல. ஈசாக்கு உண்மையாகவே இது வேதனையான ஒரு விஷயம் பாருங்க. இந்த அம்மா கேட்டு என்ன பண்ணுது? தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க. யாக்கோப்ப மிரட்டுது இந்த அம்மா. என்ன வீட்டுக்குள்ளே கிடந்தான்ல, கூடாரவாசி இல்ல, என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு முக்கியமான வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். 5வது வசனத்துல இருந்து படிங்க. ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடே பேசுகையில் ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஒட்டு கேட்கலாமா? ஆமா, சரி. அடுத்தது ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். அப்பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோப்பை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். இங்க பாருங்க அம்மா, இப்ப நம்ம வீட்டு ஸ்டைல்ல பேசுவோமே, நான் சொல்றது நீ கேளுடா அப்படிங்குது இந்த அம்மா. யாரு யார் சொல்றா? ஒரு குடும்பத்துல தயவு செய்து கொஞ்சம் நல்ல கவனிங்க. உங்க அப்பா யார ஆசீர்வதிக்க போறாரு தெரியுமா? யார ஆசீர்வதிக்க போறாரு? ஏசாவை ஆசீர்வதிக்க போறாரா? அப்ப எனக்கு என்ன மனசுல தோணுதுன்னா, இந்த அம்மா ஃபுல்லா செல்ல பிள்ளைய யாரதான் நேசிச்சிருக்கு? ஏசாவை அந்த அம்மாவுக்கு ஆரம்பத்துல இருந்தே என்ன செய்யல, பிடிக்கல. நீங்க பிஞ்சிலேயே விஷத்தை ஏத்தி 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 அந்த பிள்ளைகளை பிடிக்காம நேசிக்காம இருந்ததுனால வயசான காலத்துல ஏசா பெற்றோர்களுக்கு ஈசாக்கு ரெபேக்காளுக்கு மன நோவா இருந்தாங்க தெரியுமா? அப்படி இந்த மாதிரி படிச்ச ஞாபகம் இருக்குதா? தூக்கி 1000 முத்தம் கொடுத்து வளர்க்கும் போதே எதிரியா இருக்கிறான். சத்தம் வரமாட்டேங்குதே. நான் ஒரு நாள் எங்க அப்பா கிட்ட இல்ல, அதுக்கெல்லாம் எனக்கு தைரியம் கிடையாது. ஒரு நாள் எங்க அப்பா என் தம்பிய வலது காலில் உட்கார வச்சுக்குவாரு, தங்கச்சியை இடது காலில் உட்கார வச்சுக்குவாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இது ராத்திரி பூரா நடக்கிற கொடுமை. தூக்கத்துல 2 பிள்ளைகளும், ஒரு பிள்ளைய வலது கால், ஒரு பிள்ளைய இடது கால், 2 பிள்ளைகளுக்கும் பல ஊட்டி விடுவார். நான் போர்வைய விலக்கி லேசா அந்த கண்ணில் பார்த்துட்டு இருப்பேன். என்னைய எங்க அப்பாவுக்கு பிடிக்காதுங்கிறது தான் அவர் சாகுற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச உண்மை. ஆனா என்னை அவர் உயிருக்குயிரா நேசிச்சிருக்கிறாரு, எனக்கு தெரியாமையே போயிடுச்சு.
அடுத்த நாள் தான் நான் சொல்றேன், எங்க அம்மாட்ட சொல்றேன். அதனால என் தம்பிக்கும் என் தங்கச்சிக்கும் நாங்க வச்ச பேரு எஸ் குழந்தைங்க. எஸ் குழந்தைங்கன்னா என்ன அர்த்தம்னா செல்ல குழந்தைங்க, செல்ல பிள்ளைங்க. நம்ம எல்லாம் பிடிக்காது அப்பாவுக்கு. அடுத்த நாள் எங்க அம்மா கிட்ட சொல்றேன், இன்னும்மா பழத்தை ராத்திரி பூரா ஊட்டி விட்டு மாத்தி மாத்தி முத்தம் கொடுக்குறேன், நமக்கெல்லாம் ஒரு முத்தம் கொடுத்துருப்பாரா? இந்த சத்தமே வரல. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்க அம்மா அதை போய் எங்க அப்பாட்ட சொல்லிவிட்டாங்க, போட்டு விட்டுட்டாங்க. அது அப்படியே போய் சொல்லிட்டாங்க, வரி மாறாம சொல்லிட்டாங்க. எங்க அப்பா அடுத்த நாள் மத்தியானம் என்னை நிக்க வச்சு, எப்பயுமே நிக்க வச்சு பரீட்சை வைக்கிறது எனக்கு தான். நிக்க வச்சு பரீட்சை வைக்கிறாரு. ஏண்டா, உன்னை நான் தூக்கி எத்தனை முத்தம் கொடுத்துருக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? உன்னை நான் எப்படிலாம் கொஞ்சிருக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? அவர் மரிக்கிறதுக்கு சில நாளைக்கு உள்ள ஒரு சில தினங்கள், 1-2 நாட்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து என்கிட்ட ஓடி சொன்னார், உங்க அப்பா இவ்வளவு நேரம் என்கிட்ட தான் பேசிட்டு போனாரு, உங்க மேல உயிரா வச்சிருக்கிறார், உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கிறார். அல்லேலூயா. தகப்பன்மார்களுடைய அன்பு இருக்க, அது லேடிஸ் மாதிரி வெளியில காட்ட தெரியாது, ஆனா உயிரே வச்சிருப்பாங்க தகப்பன்மார்கள். ஒரு கைத்தட்டு கூட கூடாதா? அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. தகப்பன்மார்கள் என்ன நடந்தாலும் அமைதியா இருப்பாங்க, பார்த்திருக்கிறீங்களா? மனைவி கத்திக்கிட்டு இருந்தாலும் அமைதியா இருப்பாங்க, பிள்ளைங்க கத்திக்கிட்டு இருந்தாலும் அமைதியா இருப்பாங்க. ஏங்க பார்த்துட்டு இருக்கீங்க, அப்பயும் அமைதியா தான் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆகையால் என் மகனே சீக்கிரம், நல்ல கவனிங்க, இவனை வித்தியாசமா உருவாக்குனது யாருங்க? ஒரு பேரண்ட்ஸ், ஒரு தாய், ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை செதுக்கணும், உருவாக்கணும், வளர்க்கறதுல அழகு மெருகேத்தணும். அப்பாவை கனம் பண்ணு, அம்மாவை கனம் பண்ணு, அப்பாவை ஹானர் பண்ணு, அப்பாவுக்காக நீ இதை செய்ய அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இன்னொன்னு, யாக்கோபுடைய சுபாவம் என்ன தெரியுமா? அதிகாலையிலே எழும்புகிறவன். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, அதிகாலையிலே யாக்கோப்பு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து, இதுதாங்க அனாயிண்டிங். கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். இந்த நாள் ஆவிக்குரிய கண்கள்ல நான் பார்க்கிறேன், இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெத்தேலாக உங்க குடும்பத்தை மாற்றுவாராக. உங்க குடும்பம் ஒரு பெத்தேலாய் மாறுவதாக. ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா 6வது, இந்த யாக்கோபு கிட்ட இருந்த ஒரு தெய்வீக சுபாவம் என்னன்னா, தொடர்ந்து படிமா. அப்பொழுது யாக்கோப்பு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும், எப்படிங்க, எப்படி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். கர்த்தர் தான் எனக்கு தேவன். அது மட்டும் இல்ல, அடுத்த வசனம் பாருங்க, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு நான் என்ன செய்வேன் என்று பொருத்தனை. யாக்கோப்பு அவர் கண்டுபிடிச்சதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அப்பா கிட்ட போய் இவன் ஏமாத்தினதுக்காக ஏசா போய் கதர்னு கதறான். இவன் 2 தரம் என்ன ஏமாத்திட்டான்னு சொல்லி புலம்புறான். ஆனாலும் உண்மையாலுமே யாக்கோப்பு ரொம்ப பாவங்க. அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, யாக்கோப்பு இந்த தந்திரத்தையும் தேவையில்லாத பிரச்சனையையும் அவனா செய்தானா, இல்ல யாருடைய தூண்டுதல்ல செய்தான்? தாயினுடைய தூண்டுதல்ல. இப்ப அனாதையா வனாந்திரத்துல வர்றான், கர்த்தருடைய கண்கள் அவன் மேல விழுகுது. அதைத்தான் கண்டுபிடிச்சேங்கிறார். பிரைஸ் தி லார்ட். என்னை வீட்டை விட்டு வெளியே போன அனுப்பும் போது
ரொம்ப பயந்தேன். இதே தாங்க நான் சொன்னேன். எனக்கு இந்த வசனம் தெரியாது. அப்ப நான் இதே தான் சொன்னேன். நான் சாப்பிட்றதுக்கு யார்கிட்டையும் போய் நின்றக்கூடாது. எனக்கு ட்ரெஸ் இல்லாம நான் ரோட்ல நின்றக்கூடாது. ஏன்னா எங்க அப்பா என்ன சொன்னார்னா, போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கூட கழட்டி வைக்க சொன்னார். ஒரு துணிமணி எடுத்துட்டு போகல. ஆனா அதை நான் செய்ய மாட்டேன்ட்டு போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கழட்டினார். அதை நான் செய்யல. ஆனா அப்படியே நான் வெளியில வரும்போது உண்மையாகவே தேவ சமூகத்துல நின்று, இன்னைக்கு எனக்கு 60 வயசாக போகுது. கிட்டத்தட்ட 21 வயசுல ஆண்டவரை நான் தொட்டேன். 22 வயசுல ஊழியத்துக்கு வந்தேன். ஆண்டவர் அப்படியே என்னுடைய பேக் போர்ஷன் அப்படியே நான் திரும்பி பார்க்கிறேன். என்னை இத்தனை ஆண்டுகள் என் தகப்பன், என் தெய்வம், கர்த்தர் ஒருவரே என்னை கண்டுபிடித்தார். கர்த்தர் ஒருவரே என்னை வழிநடத்தினார். கர்த்தர் ஒருவரே எனக்கு உணர்த்தினார். கர்த்தர் ஒருவரே எனக்கு பாதுகாப்பா இருந்தார். இப்படிதான் நீங்க சொல்லணும். நீ உங்க அம்மா அப்பா வளர்த்திருந்தாலும், உங்களுக்கு பணம் இருந்தாலும், உங்களுக்கு செல்வம் இருந்தாலும், நீங்க எங்கேயாவது போய், அம்மா என்னம்மா படிக்கிறேன்? நான் பிகாம் படிக்கிறேன். எப்படிம்மா உனக்கு சீட்டு கிடைச்சிச்சு? கர்த்தர் கொடுத்தார். சத்தமா ஒரு ஆமென். அல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, என்ன காரியமானாலும் இது ஏதுமா? கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் ஒருத்தர் தாங்க என்ன நடத்த முடியும். அல்லேலூயா. சிஸ்டர் எப்ப வீடு கட்டினீங்க? நான் எங்க கட்டினேன்? கர்த்தர் வீட்டை கட்டினார். கர்த்தர் கட்டாதே கட்டுகிறவருடைய பிரயாசம் எல்லாம் எந்த மகிமையும் எந்த மேன்மையும் எனக்கு அல்ல. அவர் ஒருவரே என்னை நடத்துகிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம சப்ஜெக்ட முடிக்க போற கொஞ்சம் முக்கியமான நேரம். யாக்கோபுக்குள்ள இருக்கிற அந்த உண்மையை கர்த்தர் பார்த்தார். என்ன உண்மை? ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து வேகமாய் படிக்க விரும்புகிறேன். அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோடே வாக்குவாதம் பண்ணி, நீ என்னை ஏன் இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் என்ன தப்பிதம் செய்தேன்? ஆண்டவர் ஒரு நாள் பேசுறார் யாக்கோபோட. நீ எழுந்து எங்க போ, நீ சொந்த ஊருக்கு போகும்படி கர்த்தர் என்ன பண்றாரு? அவனை போ சொல்றாரு. யாக்கோபு தொடர்ந்து பிரயாணமா வரும்போது மாமனார் பின்னாடியே விரட்டிட்டு வர்றாரு. என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன? நான் செய்த, மாமனார் வீட்டுல போய் அவர் வேலை பார்த்த காலங்கள்ல ஒரு தப்பும் பண்ணல, ஒரு துரோகமும் பண்ணல. ஆனா ஒரு சம்பவம் நடந்தது. அந்த லாபான் வைத்திருந்த விக்கிரகங்களை எல்லாம் யார் தூக்கிட்டு வந்தது? ராகேல். ராகேல் விக்கிரகத்தோட வந்துட்டா. அதான் பிரச்சனை. வேகமா போலாமா? என் தட்டுமுட்டுகளை எல்லாம் தடவி பார்த்தீரே, உம்முடைய வீட்டு தட்டுமுட்டுகளில் என்னத்தை கண்டுபிடித்தீர்? அதை என்னுடைய சகோதரருக்கும் உம்முடைய சகோதரருக்கு முன்பாக இங்கே வையும். அவர்கள் எனக்கும் உமக்கும் நடுத்திருக்கட்டும். தொடர்ந்து போங்க. இந்த 20 வருஷ காலமாய் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தயவு செய்து எனக்காக இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போய், நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள், கர்த்தர் உங்களை சபையில கொண்டு வந்து சேர்த்த நாள், எத்தனை வருடம் நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடம், அதையெல்லாம் தனிமையில யோசிச்சு நல்ல கையை உயர்த்தி யாக்கோப்பு மாதிரி, என்னை இந்த 20 வருட காலமாக வழி நடத்தின தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். சத்தமா ஒரு ஆமென் படிங்க பார்க்கலாம். 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சிறை அழியவில்லை. உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும், ஏதாவது ஒரு ஆடு சென அழிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியுமா? உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவும் இல்லை. ஒரு நாள் கூட நான் ஆசைப்பட்டு ஒரு கடாவதையா சாப்பிட்டனா? இல்ல. பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். சிங்கம் அடிச்சது, புலி அடிச்சு செத்து கிடந்ததெல்லாம் அப்படியே தூக்கி கொண்டாந்து உங்ககிட்ட கணக்கு காட்டாம, அதுக்கு நிகராக, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்? உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். அப்ப ஒரு வாழ்க்கையில, ஒரு உழைப்புல, ஆடு மேய்க்கையில களவு போறதுலாம் இயக்கதான். தயவுசெய்து எனக்காக பக்கத்துல கை கொடுத்து, ஆட்டு மந்தை கூடாரத்துல பீறுகிறார்கள். பீறுகிற தன்மை நடக்கும். ஓநாய் வரும், சிங்கம் வரும், கரடி வரும். ஆமா, இன்னும் அடுத்தது என்னன்னா களவு போகும். இதை அப்படியே சபைக்கு கொண்டு வாங்க.
பீறுகிற கல்ட், கண்ட உபதேசங்களையும் கொடுத்து ஜனங்களை பீறுகிற ஓநாய்கள் எல்லாம் யூடியூப்ல ஆன்லைன்ல தெரியுது. அதே மாதிரி சபைக்குள்ள இருக்கிற ஆடுகளை திருடுற ஓநாய்கள் நிறைய இருக்குது. இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேர். பகலிலே வெயிலும் இரவில குளிரும் என்னை பட்சித்தது, என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. எவ்விதமாய் பாடுபட்டேன். அல்லேலூயா சொல்வீங்களா? இன்னும் சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. எனக்கு யாக்கோபு கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? இந்த உத்தரவாதம்லாம் சொல்றதை விட அவன் மேல ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை வைக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த 31ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்க. ஆதியாகமம் 31:6 என்னால் இயன்ற மட்டும். எல்லாரும் சத்தம் போட்டு படிங்கள, எல்லாரும் எல்இடிய பார்த்து படிங்கள. என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு என்று நீங்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. என்னால் இயன்ற மட்டும் நான் என்ன பண்ணேன்? ஊழியம் செய்தேன். இத சொல்றது யாரு? யாக்கோபு. எங்க போய் சொல்றான்? மாமனார் வீட்டுல. என்னால் இயன்ற மட்டும் நான் ஊழியம் செய்தேன். ஆண்டவருக்கு மகிமையா நான் சொல்றேன். இந்த உலகத்துல தேவன் எதிர்பார்க்கிற ஒன்னே ஒண்ணுதான். உங்கள் சக்தி எவ்வளவோ, உங்கள் திராணி எவ்வளவோ, உங்கள் பலன் எவ்வளவோ, உங்க மேல வச்ச கிருபை எவ்வளவோ, உங்கள் விசுவாசம் எவ்வளவோ, உங்களுக்குள் இருக்கிற பலன் எவ்வளவோ, அந்த மெஷர்மெண்ட், அந்த அளவுக்கு நீங்க கர்த்தருக்குள் செயல்படுவது போதுமானது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களால் இயன்ற மட்டும், என்னால் இயன்ற மட்டும் நான் என்ன செய்தேன் என் தகப்பனுக்கு என்று நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? என்னால் இயன்ற மட்டும் நான் எல்லாம் பண்ணிட்டேன்பா. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இது சாதாரண வார்த்தை அல்ல. நானும் கூட இந்த சபைக்கு சொல்றேன், என்னால் இயன்ற மட்டும் நான் உழைச்சிருக்கிறேன். தைரியமா சொல்றேன், என்னால் இயன்ற மட்டும் என்னுடைய திராணிக்கு மேல நான் என்ன பண்ணிருக்கிறேன்? உழைச்சிருக்கிறேன். இதைத்தான் நீங்க சொல்லணும், இதைத்தான் நீங்க உங்க வீட்டுல சொல்லணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உழைச்சிருக்கிறேன். என் திராணிக்கு என்னால எவ்வளவு முடியுமோ அதுக்கு நான் உழைச்சிருக்கிறேன். என்னால இயன்ற அளவுக்கு நான் உழைச்சிருக்கிறேன். அல்லேலூயா. இது ஒரு கேரக்டர் அவன்கிட்ட ரொம்ப அருமையான கேரக்டர். இன்னொரு கேரக்டர் என்னன்னா, தான் அண்ணன் கொன்றுவான்ட்டு தான் அண்ணனுக்கு வெகுமதி எல்லாம் வாங்கி வச்சு, ஏன்னா வெகுமதி எதை தணிக்குமா? கரெக்டா சொன்னீங்க. வெகுமதி எதை தணிக்கும்? கோபத்தை தணிக்கும். அதனால முத மனைவி, 2வது மனைவி, அப்புறம் வேலைக்காரி, அப்புறம் பிள்ளைங்க என்ன சிஸ்டமேட்டிக்கா நிறுத்தி, இதை அடிச்சா இது தப்பிச்சுக்கும், அதை அடிச்சா இது தப்பிச்சுக்கும்னு அப்படியே அவன் சிக்ஸாக்கா நிக்க வச்சு பரிசு பொருட்களோட என்ன பண்றான்? அண்ணன் பரிசு பொருட்கள் எல்லாம் பார்த்து ஏமாந்துருவார் அப்படின்ட்டு. அண்ணன் பரிசு வேணா ஒண்ணு வேணா நிக்கிறாரு. யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அந்த தனித்திருந்தது தேவ சமூகத்தில் விழித்திருந்தது, ஜெபித்திருந்தது தான் ஏசாவினுடைய இருதயத்தை உருமாத்துனுச்சே தவிர பரிசு பொருட்கள் உருமாத்தல. அல்லேலூயா. சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவனுடைய சக்சஸ்ஃபுல் லைஃபுக்கு ஒரே ஒரு காரணம், அவன் தனித்திருந்தது மாத்திரமல்ல, தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டு இந்த உலகத்தை ஜெயித்தான். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த பூமியில வைத்திருக்கிற ஒரே காரியம், மனிதர்களோடும் பிசாசுகளோடும் உலகத்தின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நம்மை கண்டுபிடித்தவர், வழிநடத்தினவர், உணர்த்தினவர், நம்மை கடைசி வரைக்கும் பாதுகாத்து அந்த தேசத்துக்கு சொந்தக்காரர்களை நம்மை நியமிக்க வல்லவராய் இருக்கிறார்.